ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஜிஎஸ்டி எஃப்ஏக்யூ. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம மீட்டிங்கோட அஜெண்டா என்னன்னா, ஃபஸ்ட்டு ரெட் கார் தியரி ஸோ அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. சும்மா சின்ன சிம்பிள் தியரி தான். அதை நம்ம பார்த்துட்டு ஒரு 20 எஃப்ஏக்யூ மட்டும்தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ரெண்டாவது, நம்ம எவ்வளவு அதிகமாக எஃப்ஏக்யூ பார்க்குறோங்கிறத விட அதில் எவ்வளவு அதிகமாக அனலைஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். வெறும் 5 எஃப்ஏக்யூனா 5 டாபிக், 5 டாப்பிக்கை வச்சும் 1 ஹவர் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ மேஜரான ஒரு 20 எஃப்ஏக்யூஸ் மட்டும் நான் கொஷின்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி கடைசியாக ஒரு ஸ்பெஷல் கொஷின் வச்சுருக்கேன். அதுக்கு ஆன்சர் ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. இந்த எஃப்ஏக்யூவில் ஆன்சர் இதுதான், ஸோ ஏவா பியா, சிஜிஎஸ்டியா எஸ்ஜிஎஸ்டியா ஐஜிஎஸ்டியா, ஸோ அப்படின்னு சொல்கிறது மேட்ரு கிடையாது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் வேணும். ஸோ அந்த ஸ்பெஷல் கொஷினுக்கு எல்லாராலையும் ஆன்சர் வந்து இதுதான் சொல்ல முடியும். ஆனால் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அதை உங்ககிட்டயே விட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்குள்ளே யாராவது எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சா நம்ம விஆர்எஸ் ஜிஎஸ்டி அகாடமி குரூப்லேயோ இல்லை எனக்கோ வந்து வித் எக்ஸ்பிளனேஷனோட மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அதை வந்து ஒரு ஆர்டிக்கிளாகவே நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வந்து Q&A இவ்வளவுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட் கார் தியரி. ஸோ இந்த ரெட் கார் தியரின்னு யாராவது எல்லாரும் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க பார்க்கலாம்? ஒரு 54 பேர் இருக்கீங்க. ஓகே, இந்த ரெட் கார் தியரின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாட் பாக்ஸ். ஓ, ஓகே. ஓகே ஓகே, ஸோ எல்லாருமே நோ சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஒரு ரெட் கார் தியரி. ஸோ இது வந்து நான் ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் இன்னைக்கு வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கோ, ஸோ வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, ஆஃபீஸ்க்கு வர வழியில் எத்தனை ரெட் கார் பார்த்தீங்க? இது ஒரு கொஷின், நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஸோ ரெட் கார் இன்னைக்கு பார்த்தீங்களா, இல்லை எத்தனை கார் பார்த்தீங்க? யாருக்காவது ஐடியா இருக்கா இன்னைக்கு? ஓகே, ஸோ 2, 5, Z1 போடுறாங்க, 6. ஓகே, ஆன்சர்ஸ் ரொம்ப கம்மியாக வருது. ஓகே, ஸோ இன்னைக்கு மீட்டிங்கில் இன்னொரு கண்டிஷன், 54 பேர் இருக்கீங்க. எங்கள் 4 பேரை விட்டுறலாம். 50 பேர் இருக்கீங்க. மினிமம் 50%, அதாவது 20லேருந்து 25 ஆன்சர் வந்தால் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷனோட அதில் ஆன்சரை சொல்ல போகிறேன். இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ரெட் கார் தியரி. ஸோ வந்து இன்றைக்கி நீங்கள் காலையில் வீட்டிலேருந்து வெளியே வரப்பையோ இல்லை வெளியே எங்கேயாவது ஜிஎஸ்டி ஆஃபீஸோ போகிற வழியில் நீங்கள் எந்த ரெட் காரும் பார்க்கல, இல்லை பார்த்தது ஞாபகம் இல்லை. ஒரு சிலர் மட்டும் நம்பர் போட்டிருக்குங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே, ஸோ நான் வந்து மேஜரான பேர் ரெட் கார் எதுவும் பார்க்கலேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது நாளைக்கு காலையில் நீங்கள் வெளியே கிளம்புறீங்க, நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நாளைக்கு காலையிலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ரெட் காருக்கும் ப்ரூஃபோட எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா, ஃபோட்டோ அனுப்புறதுங்கிறது வந்து இந்த ப்ரைஸ்க்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நாளைக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப பார்க்குற ஒவ்வொரு ரெட் காருக்கும் நான் 100 ரூபாய் தரேன், ஸோ அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நீங்கள் வெளியே போகிறப்ப என்ன பண்ணுவீங்க? ரெட் கார் இருக்கான்னு பார்ப்பீங்க. கண்டிப்பாக ரெட் கார் உங்கள் கண்ணை விட்டு மிஸ் ஆகவே ஆகாது. கரெக்டா? ஸோ அந்த ரெட் காருங்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தான் அந்த ரெட் கார். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போவுமே அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அந்த ரெட் கார் மாதிரி. ஓகேங்களா? அது ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கலாம், நாலேஜ்னு வச்சுக்கலாம், நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ ரெட் கார்ஸ் டெய்லி நம்மளை கடந்து போய்கிட்டே தான் இருக்குது, நம்ம கூடயே தான் இருக்குது. நம்ம அதை எப்போ பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அதை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெட் கார் தியரி, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் வந்து எதாவது கற்றுக்கணுங்கிறதுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்போவுமே நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த ரெட் கார் தியரி, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம கொஷினுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு 6 மந்த்துக்குள்ளே ப்ராப்பராக நரேட் பண்ணுற அளவுக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பூர்ண செல்வகுமார் சாருமே இதை காமிச்சிட்டாரு. நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, ஐடிசி எலிஜிபிளா இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
எங்க பாங்க ஒரு 25 பேர் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஸோ எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகே, இதுலேயே ஒரு சப் கொஷின் கேட்குறேன். அந்த கார் வந்து ஓகே சொல்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னதா பிஸ்னஸ் பர்பஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இன்எலிஜிபிள் அது கரெக்டுனே வச்சுக்கோங்க. இப்போ நான் வாங்கக்கூடிய பிஸ்னஸ் என்னன்னா காரை ரெண்ட்டுக்கு, ஓகேங்களா, ரெண்ட்டுக்கு காரை விட்டு ரெண்டிங் ஆர் லீசிங் ஆஃப் வெஹிக்கிள்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா? எஸ்ஸா நோவா? பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ரெண்டிங் ஆஃப் வெஹிக்கிள். ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே யாருமே நோ போடல, எல்லாருமே எஸ் தான் போடுறீங்க. பட் ஆன்சர் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார் வந்து இன்எலிஜிபிள், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எந்த கேஸில் எலிஜிபிள்னா 3 எக்ஸப்ஷனல் கேஸ் மட்டும்தான். ஃபர்தர் சப்ளை ஆஃப் வெஹிக்கிள் இருக்கணும், அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சராக இருக்கணும், இல்லை நீங்கள் ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சு கற்றுக் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த 3 கண்டிஷன் இருந்தால் நீங்கள் வாங்கின கார் வந்து எலிஜிபிள். அந்த ரெண்டிங் ஆஃப் வெஹிக்கிள்ங்கிறது இதில் வருதா அப்படின்னு கேட்டால் இதில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்தர் சப்ளை ஆஃப் தட் வெஹிக்கிள் அப்படின்னா அந்த வெஹிக்கிளை நீங்கள் திருப்பி அதாவது ட்ரேடிங் பண்ணிங்கன்னா, அதாவது அதை ஸ்டாக்காக வச்சு அந்த வெஹிக்கிளை விற்றீங்கன்னா, அதாவது ஒரு கார் டீலராக இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் ஃபர்தர் சப்ளைங்கிறதுக்கு அது மட்டும் மீனிங் இல்லை. அந்த வெஹிக்கிளை வச்சு என்ன இன்கம் ஜென்ரேட் பண்ணாலும் அது ஃபர்தர் சப்ளை தான். ஸோ அப்படின்னு அதுலேயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த சப் கொஷின். ஓகேங்களா. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அந்த வெஹிக்கிள் வந்து ரெண்டிங் கொடுத்தா வந்து இன்எலிஜிபிள் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் ரூல் 86B பற்றி. நான் வந்து எக்ஸ்போர்ட் ஐஜிஎஸ்டி ரீஃபண்ட் 10 லட்ச ரூபா வந்து போன வருஷம் வாங்கியிருக்கேன். அதுக்கு முந்தின வருஷமும் 15 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன். எனக்கு ரூல் 86B அப்ளிகபிளா இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஸோ மேஜராக வந்து நோன் தான் போட்டிருக்கீங்க. ஒரு 2-3 பேர் மட்டும்தான் அப்ளிகபிள்னு போட்டிருக்கீங்க. ஆன்சர் வந்து அப்ளிகபிள். ஏன்னா எக்ஸ்போர்ட் ஐஜிஎஸ்டி ரீஃபண்ட்ங்கிறது வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கினீங்கன்னா அது 86Bயில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் ஆர் எல்யூடி மெத்தடில் மட்டும்தான் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் பண்ணால் 86Bயில் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. செகண்ட் கொஸ்டின், அதுலேயே ஒரு டைரக்டர் ஒரு பார்ட்னர் ஏதோ ஒன்று, கம்பெனினா டைரக்டர்னு வச்சுக்கோங்க, ஃபர்ம்னா பார்ட்னர்னு வச்சுக்கோங்க. அவங்க லாஸ்ட் 2 வருஷமும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் டேக்ஸ் கட்டிட்டாங்க. இவங்க 86B ரூலில் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியுமா? இல்லை 86B அப்ளிகபிளா இல்லையா? $86B அப்ளிகபிளான்னு கேட்டேன், ஆன்சர் பண்ணலாம். ஓகே, எல்லாருக்கும் டைப் பண்ண கஷ்டமாக இருந்தால் ஏபின்னு ஷார்ட்டாக போடலாம், நோ இஷ்யூ. ஸோ இது வந்து மிக்சடு ஆன்சராக வருது. ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாம். ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின் 86B சம்மந்தப்பட்டது. 86Bயில் என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்குங்கிற லிஸ்ட் எடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் ஐஜிஎஸ்டி வந்து நமக்கு அப்ளிகபிள் கிடையாதோ அதே மாதிரி ஒரு பார்ட்னரோ ஒரு டைரக்டரோ 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டியிருந்தால் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. ஸோ எக்ஸம்ஷன் டு 86Bயில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ரிஜிஸ்டர்ட் பர்சனோ ப்ரொப்பரேட்டரோ கர்த்தாவோ மேனேஜிங் டைரக்டரோ இது வரைக்கும் தான் சிங்குலராக வருது. அதுக்கப்புறம் எனி ஆஃப் இட்ஸ் 2 பார்ட்னர்ஸ், ஹோல் டைம் டைரக்டர்ஸ், மெம்பர்ஸ் எல்லாமே வந்து
ப்ளூரல். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் தான் கட்டியிருந்தால் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது, 1% கட்டி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன். செகண்ட் எக்ஸம்ஷன் வந்து முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் அண்டர் எல்யூடி மெத்தடில் ரீஃபண்ட் வாங்கியிருக்கலாம், இல்லை இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சரில் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ரீஃபண்ட் வாங்கியிருந்தால் எக்ஸம்ஷன் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது வரைக்கும், அதாவது நீங்கள் எந்த மாதம் கட்டுறீங்களோ அந்த மாதம் வரைக்கும் நீங்கள் கேஷில் 1%க்கு மேலே கட்டியிருந்தீங்க, அதாவது நீங்கள் மார்ச்சில் கட்டுறீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் வரைக்குமே அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ணி அதில் வரக்கூடிய டோட்டல் 1% பிப்ரவரிக்குள்ளேயே ஏதோ ஒரு மாதத்துலையோ இல்லை குமுலேட்டிவாக 4 மாதம் சேர்த்து கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 86B உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது, நீங்கள் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ தேர்ட் கொஷின், அட்வான்ஸ் ரிசிப்ட்டுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா இல்லையா? எஸ்னா ஏ, நோனா பி. ஓகே. ஓகே. ஸோ அட்வான்ஸ் ரிசிப்ட்டுக்கு அப்ளிகபிள்ங்கிறதா நிறைய ஆன்சர் வந்திருக்கு. இந்த கொஸ்டினே நான் வந்து ஒரு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறேன். ஸோ அட்வான்ஸ் ரிசிப்ட்னு காமனாக இருக்கிறதுனால மேபி கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். ஓகே. அட்வான்ஸ் ரிசிப்ட் ஆன் சர்வீசஸ். ஸோ நான் ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணுறேன், அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், இதுக்கு நான் ஜிஎஸ்டி அப்ளிகபிளா இல்லையா? எஸ். நம்ம நிறைய டைம் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே என்கிட்ட கொடுத்துருங்க. சாட் பாக்ஸில் இங்கேயே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த சிங்கிள் வேர்டு ஆன்சர் வந்து இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இல்லை, ஆன்சருக்காக நம்ம கொஷின் வச்சு இன்டர்பிரேட்டட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சர்வீசஸ் நிறையா பேர் எஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க, கரெக்டு தான். நான் ஒரு காம்போஷன் டீலர், நான் குட்ஸுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு ஜிஎஸ்டி அட்வான்ஸ் ரிசிப்ட்டுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா இல்லையா? ஓகே, 10 தான் வந்திருக்கு ஆன்சர். ஓகே, எல்லாருமே நோ கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன ஆன்சர் தப்பு. ஆன்சர் பார்த்துடலாம். அட்வான்ஸ் ரிசிப்ட்க்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 66/2017 15/11/2017 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆல் த சப்ளையர் ஆஃப் குட்ஸ், ஸோ சப்ளையர் ஆஃப் குட்ஸ் யாருமே அட்வான்ஸுக்கு ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குங்க, நாட் ஆப்டட் ஃபார் காம்போஷன் ஸ்கீம். காம்போஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணிட்டால் அவங்க குட்ஸுக்கே அட்வான்ஸ் வாங்கியிருந்தாலும் அட்வான்ஸ் ரிசிப்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். ஓகேங்களா? ஸோ நான் கேட்ட கொஸ்டின் காம்போஷன் டீலருக்காக கேட்டேன், எல்லாருமே நோன் கொடுத்துருந்தீங்க. காம்போஷன் டீலரும் சர்வீஸ் ப்ரொவைடரும் அட்வான்ஸ் வாங்கியிருந்தால் இப்போ வரைக்கும் ஜிஎஸ்டி கட்ட தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ண முடியுமா? ஓகே, மேஜராக வந்து நோ தான் போடுறீங்க. ஜென்ரலாக வந்து இது கரெக்டு தான். ஒரு டாக்ஸபிள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இன்டர்ஸ்டேட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாமல் சப்ளை பண்ண முடியாது. சில எக்ஸாம்ஷன் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 24(1) என்ன சொல்றாங்கன்னா, பர்சன் மேக்கிங் எனி இன்டர்ஸ்டேட் டாக்ஸபிள் சப்ளை ஷால் பி ரெக்வயர்ட் டு பி ரிஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ இன்டர்ஸ்டேட் டாக்ஸபிள் சப்ளைக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸம்டட் குட்ஸை சப்ளை பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. அதே மாதிரி கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ்
சர்வீஸ் சப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் இன்டர்ஸ்டேட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரி கிடையாது, அப் டு த்ரெஷோல்ட் லிமிட் வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜாப் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா அதுவும் சர்வீஸில் தான் வருது. இருந்தாலும் ஜாப் ஒர்க்கரில் அதர் தேன் ஜுவல்லரி, கோல்ட் ஸ்மித்து இவங்கெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. மற்ற ஜாப் ஒர்க்கர் வந்து த்ரெஷோல்ட் லிமிட் வரைக்கும் இன்டர்ஸ்டேட் பண்ணிக்கலாம். சில ஸ்பெசிஃபைட் குட்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 76/2017 இது ஃபுல்லாகவே ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணால் தெரியும். ஸோ அதில் உள்ள குட்ஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ணிக்கலாம் த்ரெஷோல்ட் லிமிட் வரைக்கும். லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி எக்ஸம்டட் சப்ளை, எக்ஸ்க்ளூசிவ்லி எக்ஸம்டட் சப்ளைஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்க. உங்களோட இன்வர்டு சப்ளைக்கும் நீங்கள் ஆர்சிஎம் பே பண்ண வேண்டியதில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக நீங்கள் இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. நான் ஏன் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டு அதை ஒரு காமன் கொஷினை கேட்டு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து இதில் நான் அந்த 1 மணி நேரத்தில் இதை 1 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி 60 கொஷின் கூட 60 ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் டைரெக்டாக கொடுத்துட முடியும். ஆனால் அவ்வளவும் நம்ம மைண்டில் வந்து ஏறாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிபிடியும் நான் சாருக்கு ஷேர் பண்ணிவிடுவேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாருமே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 5. ஒரு யூஸ்டு வெஹிக்கிள், ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன், நான் ஒரு கார் வச்சுருக்கேன், லாரி வச்சுருக்கேன், ஏதோ ஒன்று. நான் இப்போது அதை செகண்ட் ஹேண்டாக வெஹிக்கிளை சேல் பண்ண போகிறேன். என்னோட ஜிஎஸ்டி ரேட் என்ன? அந்த வெஹிக்கிளுக்கான ஜிஎஸ்டி ரேட் என்ன? 12%, 18%, 28%? ஓகே. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8/2018. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் படி 18% இல்லை 12% 2 வெரைட்டி சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, நீங்கள் ஐடிசியை எடுத்துருக்க கூடாது. அந்த குட்ஸ்க்கான ஐடிசியை வேட் பீரியட்லையோ சென்ட்ரல் எக்ஸைஸ்லையோ இல்லை ஜிஎஸ்டிலையோ ஐடிசி எடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 18, 12 2 வேரியன்ட் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த காரோட லென்த்தை பொறுத்து சிசி பொறுத்து மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன வேல்யூ எடுத்துக்கணுங்கிறதுனா இது வந்து மார்ஜின் ஆஃப் சப்ளை ஸ்கீமில் வந்துடுது. உங்களோட புக் வேல்யூவை விட கம்மியாக சேல் பண்ணிங்கன்னா நீங்கள் பில் பண்ணவே தேவையில்லை, டேக்ஸ் இன்வாய்ஸே பண்ண தேவையில்லை, டேக்ஸும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காரை 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன், 5 வருஷம் ஆச்சு. இப்போ என்னோட புக் வேல்யூ 5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் அந்த காரை 4,50,000 தான் விற்கிறேன்னா புக் வேல்யூ விட கம்மியாக விற்கிறேன்னா நெகட்டிவ் ஆகிடுது. ஸோ நமக்கு இன்வாய்ஸ் பண்ண தேவையில்லை, ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது. ஆனால் நான் விற்கிற விலை 5,50,000 இருந்தால் அந்த 50,000க்கு மட்டும் டேக்ஸ் சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 6. ப்ரீவியஸ் இயர் டிமாண்ட் ஏதாவது பே பண்ணாமல் இருந்தால் அதை எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் மூலமாக பே பண்ணலாமா, இல்லை கேஷ் லெஜர் மூலமாக தான் பே பண்ணணுமா? ஐடிசி மூலமாக பே பண்ணலாம்னா ஏ, இல்லை கேஷில் தான் பே பண்ணணும்னா பி. 2017-18 டிமாண்ட்னே வச்சுக்கோங்க. அப்போ உங்கள்கிட்ட ஐடிசி கிடையாது, இந்த வருஷம் தான் உங்கள்கிட்ட ஐடிசி இருக்குது. ஓகே, மிக்சடு ஆன்சர்ஸ் தான் வருது. ஆன்சர் பார்த்துடலாம். கிளைம் பண்ணிக்கலாம், அதாவது ஐடிசி மூலமாக நம்ம பே பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்குலர் நம்பர் 172 எடுத்து பார்த்தீங்கன்னா எனி பேமெண்ட்ஸ் டுவார்ட்ஸ் அவுட்வர்ட் டேக்ஸ், ஓகேங்களா, அவுட்புட் டேக்ஸுக்கு அகெயின்ஸ்டாக எந்த டிமாண்ட் வந்திருந்தாலும், எந்த பேமெண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இருந்தாலும், அது செல்ஃப் அசஸ்டாக இருக்கலாம், இல்லை கான்சிக்வன்சஸ் ஆஃப் ப்ரொசீடிங், அதாவது நோட்டீஸ் வந்திருக்கலாம், ஆர்டர் வந்திருக்கலாம், எப்படி இருந்தாலும் கேன் பி மேட் பை யூட்டிலைசிங் த அமௌண்ட் அவைலபிள் இன் த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர். ஓகேங்களா? ஸோ சர்க்குலர் நம்பர் 172 நீங்கள் கேஷில் தான் கட்டணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஈவன் அப்பீல் கூட நீங்கள் கிரெடிட் லெஜரில் கட்டிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ரூல் 37A படி
பையர் வந்து 180 நாளைக்குள்ள பணம் கொடுக்கலன்னா அந்த ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டோட. ஓகேங்களா? இது ஒன்று. ஸோ நான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும், சப்ளையரும் அங்கே பணம் கட்டலை. சாரி, ரூல் 37A வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன். உங்களோட சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணலை, ஸோ நீங்கள் ஐடிசியை எடுக்கக்கூடாது, ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்ட் கட்டணும், உங்களோட சப்ளையரும் லேட்டாக ஃபைல் பண்ணுறாரு, அவரும் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இந்த மாதிரி ஒரே பேமெண்ட்டுக்கு டபுள் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணதில்லை. இதுக்கு வந்து கரெக்டாக ராங்கா? ஏனா எஸ், பினா நோ. ஓகே. ஓகே, ஓகே. மேஜராக 2 ஆன்சரும் மிக்ஸ் ஆகி தான் வருது. நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். இந்த ஆன்சர் என்னோட ஒப்பீனியன் தான். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இது வந்து கரெக்ட். இதில் எந்த டபுள் பெனிஃபிட்டும் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. என்னங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ வந்து ஏ வந்து லயபிள் டு ஜிங்கிறது கவர்மெண்ட்டு. ஸோ நான் ஏன்னு வச்சுக்கோங்க, நான் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும். நான் பணம் கட்டினா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஐடிசியை கொடுத்துட்றேன்னு சொல்லிச்சு. இப்போ நான் பணம் கட்டலை. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் என்கிட்ட வந்து வட்டி வாங்குது. நான் பணம் கட்டலை, ஆனால் என்கிட்ட இருந்து நீங்கள் பணத்தை எடுத்துட்டீங்க. கவர்மெண்ட் வந்து நீங்கள் பணத்தை எடுத்துட்டீங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு 2 லாஸ் தானே. ஸோ 2 லாஸ்ங்கிறதுனால 2 இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்னும் சம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது தப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான். கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேங்கிறத விட ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? வெறும் ஆன்சர் மட்டும் இல்லை, அதுக்கான ரீசனும் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களோட நாலேஜை என்ரிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். ஸோ ஒரு குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பண்ணக்கூடிய சப்ளையருக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரியா அப்படிங்கிறது கேட்குறோம். அதுக்கு எஸ். த்ரெஷோல்ட் லிமிட் எக்ஸீட் ஆனால் கண்டிப்பாக எடுக்கணும், த்ரெஷோல்ட் லிமிட் எக்ஸீட் ஆனாலும் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத ஆன்சர். ஏவா பியா? ஓகே. ஸோ எல்லாருமே ஏ தான் போட்டிருக்கீங்க. வேறு ஆன்சர் என்னென்னா பி. ஓகேங்களா? சர்வீஸ் பை வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் பை ரோடு ஆர் இன்லேண்ட் வாட்டர்வே எக்ஸம்டட். ஸோ எக்ஸம்டட் சர்வீஸ் இது. ஸோ எக்ஸம்டட் சர்வீஸ், அந்த பர்சன் ஹோலி எக்ஸம்டட் சர்வீஸ் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. ஒரு 2 கேட்டகரியில் மட்டும்தான் அது வந்து டாக்ஸபிள் ஆகுது, ஜிடிஏ, கொரியர் ஏஜென்சி. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், நோட்டிஃபிகேஷன் நம்பரும் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் படி ஜிடிஏ ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் சூஸ் பண்ணாதான் த்ரெஷோல்ட் லிமிட் தான்னா எடுக்கணும். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கணும். அவங்க வந்து ஆர்சிஎம் மெத்தட் சூஸ் பண்ணால் அவங்களுக்கு வேறு எந்த டாக்ஸபிள் சப்ளையும் இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க 1 கோடி ரூபாய்க்கு பண்ணாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இங்கே சொல்கிற 1 வேர்டு ஆன்சரு உங்களுக்கு கண்டிப்பாக மறந்துடும். தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணுங்கள். 20 கொஷின் தான். நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே மைண்டில் நிற்கும். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட் வந்து எப்பெல்லாம் பணம் வாங்குறாரோ அப்போல்லாம் நான் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் கேஷ் லெஜரில் அப்பப்போ பணத்தை லோட் பண்ணி வச்சிருவார். எப்போ அவருக்கு டிடிஎஸ் வருதோ அப்போ தான் ஜிஎஸ்டிஆர் 1 போட்டு பணத்தை கட்டுவார். ஆனால் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, நீங்கள் கேஷ் லெஜரில் கட்டின பணத்துக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சோகாஸ் நோட்டீஸ் வந்துருச்சு. இது கரெக்டா தப்பா? ஏனா கரெக்ட், பினா ராங்? எல்லாருமே பி போடுறீங்க. அதாவது இந்த நோட்டீஸ் கரெக்டா இல்லை நீங்கள் கொஸ்டின் வந்து நோட்டீஸ் கரெக்டா நோட்டீஸ் தப்பாங்கிறது? ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நிறைய பேர் பி போட்டதுனால எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் ஏதாவது கொஸ்டினை வந்து சரியாக சொல்லலையான்னு. ஆக்சுவலாக வந்து நோட்டீஸ் கரெக்ட். ஏங்கிறத சொல்லிடுறேன். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 66/2017 நம்ம முன்னாடியே பார்த்தது தான்.
காம்போசிஷன் டீலரும் சப்ளையர் ஆஃப் சர்வீஸும் அட்வான்ஸ் ரிசிப்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணணும். மியர்லி டெபாசிட்டிங் இன் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் டெபாசிட் பண்ணால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸுக்கு டேக்ஸ் கட்டிட்டதா அர்த்தம் கிடையாது. கேஷ் லெஜருங்கிறது உங்களோட இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான், பேடிஎம் ஜிபே மாதிரி தான். நீங்கள் அங்கே ஜஸ்ட் உங்கள் வாலெட்டில் பணத்தை லோட் பண்ணி வைக்கிறீங்க. என்ன நினச்சா நீங்கள் அதை ஈஸியாக ரீஃபண்ட் வாங்க முடியாது, அவ்வளோதானே தவிர மற்றபடி அது வந்து உங்களோட ஒரு அனதர் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். நீங்கள் டேக்ஸ் கட்டணும்னா ஜிஎஸ்டிஆர் 1ல் அட்வான்ஸ் ரிசீவ்டுன்னு போட்டு அதை 3Bல செட் ஆஃப் பண்ணால் தான் டேக்ஸ் கட்டினதா அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் கேஷ் லெஜரில் மட்டும் கட்டினதுனால இன்ட்ரெஸ்ட் கொடுத்த நோட்டீஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இ இன்வாய்ஸ் அண்ட் இ-வே பில் இது ரெண்டும் ரைஸுக்கு அப்ளிகபிளா? அதுவும் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக 25 கிலோக்கு மேலே உள்ள பேக்குக்கு அப்ளிகபிளா இல்லையா? இதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் என்னென்னா இ இன்வாய்ஸ் இ-வே பில் ரெண்டுமே அப்ளிகபிள் ஏ. அடுத்தது இ இன்வாய்ஸ் இ-வே பில் ரெண்டுமே அப்ளிகபிள் இல்லை பி. சி வந்து இ இன்வாய்ஸ் அப்ளிகபிள், சாரி இ-வே பில் அப்ளிகபிள், இ இன்வாய்ஸ் தேவையில்லை. டி இ இன்வாய்ஸ் அப்ளிகபிள், இ-வே பில் தேவையில்லை. ஸோ மாற்றி இருக்கு, போட்டுக்கலாம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, மிக்ஸ்டு ஆன்சர்ஸ். ஓகே, நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். ஆன்சர் என்னன்னா இ-வே பில்லும் அப்ளிகபிள் இல்லை, இ இன்வாய்ஸும் அப்ளிகபிள் இல்லை. அது என்னங்கிறதுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இ இன்வாய்ஸ் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸுக்கு தான் அப்ளிகபிள். ஓகேங்களா? 25 kgக்கு மேலே போயிடுச்சுன்னா எக்ஸம்டட் சப்ளை, ரைஸ் வந்து எக்ஸம்டடு. ஸோ அது பில் ஆஃப் சப்ளை தான் போடுவாங்க. பில் ஆஃப் சப்ளைக்கு இ இன்வாய்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா? இ இன்வாய்ஸ்க்கு இது பதில். இ-வே பில் பொறுத்த வரைக்கும், சாரி சார், ஸ்க்ரீன் ஷேர் ஆஃப் ஆயிடுச்சா? ஆமாங்க சார், ஸ்க்ரீன் தெரியலங்க சார். ஓகே, இப்போ வந்துருச்சுல்ல? சூப்பர், தேங்க்யூ சார், வந்துருச்சு. ஸோ இ-வே பில் பொறுத்த வரைக்கும் ரைஸுக்கு, அதாவது அதர் தேன் தோஸ் புட் அப் இன் யூனிட் கண்டெய்னர், ஒரு கண்டெய்னரில் போட்டிருந்தாலோ பேக் பண்ணியிருந்தாலோ ரெஜிஸ்டர்ட் பிராண்ட் நேம் இல்லாத வரைக்கும் இ-வே பில் எக்ஸம்டட்னு அனெக்சர், சாரி ரூல் 138(14) கொடுத்துருக்காங்க. ஒரு அனெக்சரில் எதுக்கெல்லாம் இ-வே பில் எக்ஸம்டட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சீரியல் நம்பர் 17ல் ரைஸுக்கு இ-வே பில் தேவையில்லை. எப்போன்னா அது ஒரு பிராண்டட் நேமில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும், பேக் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இல்லாத வரைக்கும் ரைஸுக்கு இ-வே பில் தேவையில்லைங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2018ல் டிஎன்ஜிஎஸ்சி இஷ்யூ பண்ண நோட்டீஸில் ஒரு 100 ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. வேல்யூ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், கன்சைன்மெண்ட் வேல்யூ. பட் ஆனால் இந்த 100 ப்ராடக்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இன்ட்ராஸ்டேட் சப்ளைக்கு நீங்கள் இ-வே பில் இல்லாமல் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரைஸும் ஒரு ஐட்டம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்கன்னா பில் ஆஃப் சப்ளைக்கு இ இன்வாய்ஸ் தேவையில்லை. ரைஸுக்கு டோட்டலாக இன்ட்ராஸ்டேட் சப்ளைக்கு இ-வே பில்லும் எக்ஸம்டட். அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் அது ரெஜிஸ்டர்ட் பிராண்ட் நேம் இருக்கா இல்லை வந்து பேக் பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11. ஒரு ரெஸ்டாரண்ட் காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்குது, 50 லட்சத்தை எக்ஸீட் பண்ணிடுச்சு. இது காம்போசிஷன் ஸ்கீம்லேருந்து ரெகுலர் மாறணும்னா ஏ, தேவையில்லைனா பி. ஓகே, பி தான் நிறைய பேர் போடுறீங்க. பட் ஆனால் மிக்சடு ஆன்சர் தான் வருது. நம்ம ஆன்சருக்கு பார்த்துடலாம். ஸோ ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட த்ரெஷோல்ட் லிமிட் 1.5 கோடி. ரெஸ்டாரண்ட்னா ஜென்ரலாக எல்லாருமே சர்வீஸ் 50 லட்சம் அப்படின்னு தான் திங்க் பண்ணுவோம். ஆனால் சர்வீஸு காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற டைம்லேயே, அதாவது 2019க்கு அப்புறம் தான் சர்வீஸே உள்ளே வருது காம்போசிஷன் ஸ்கீமில். அதுக்கு முன்னாடி இருந்தே ரெஸ்டாரண்ட் 5% 1.5 கோடியில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேர்ன் ஓவர் 1.5 கோடி, 50 லட்சம் கிடையாது. ஓகேங்களா? சர்வீஸுக்கு தான் 50 லட்சம். ஸோ உங்களுக்கு செக்ஷன் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பர்சன்
குட்ஸ் ஒர்த்து 20,000 ரூபாயை ஜாப் ஒர்க் பர்பஸ்க்காக இங்கேருந்து கேரளாக்கு அனுப்புறாரு, அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்புறாரு. இதுக்கு இவே பில் ரெக்வயர்டா? இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆன்சர் எஸ், இவே பில் மேண்டேட்டரி. பி நாட் மேண்டேட்டரி, ஏன்னா 50,000 கீழே இருக்கு. மேண்டேட்டரியா நாட் மேண்டேட்டரியா? ஓகே, இன்னும் ஆன்சர் ஒரு 5வது போடுங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் ஏ தான் கொடுத்துருக்கீங்க. கரெக்ட் ஆன்சர் இவே பில் மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஏன்னா இவே பில் ப்ரொவிஷனில் கிளியராக சொல்லியிருக்காங்க, ஜாப் ஒர்க்காக ஒரு பொருளை அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்புறீங்கன்னா வேல்யூ எவ்வளவாக இருந்தாலும் இவே பில் மேண்டேட்டரி அப்படிங்கிறத கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா? அதுவும் பிரின்சிபல் லொக்கேட்டட் இன் ஒன் ஸ்டேட், ஜாப் ஒர்க் லொக்கேட்டட் இன் அனதர் ஸ்டேட். ஸோ 2 ஸ்டேட்டுக்குள்ள ஒரு ஸ்டேட்டோ யூனியன் டெரிட்டரியோ ஒரு ஜாப் ஒர்க்காக பொருளை அனுப்பினால், ஈவன் ஒரு மெஷினரியை ரிப்பேருக்காக அனுப்புறீங்க, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை ரிப்பேருக்காக அனுப்புனீங்கனாலும் இவே பில் போட்டு தான் போடணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். நான் வந்து இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக சேல் பண்ணுறேன். நான் டேபிள் நம்பர் 14 பார்ட் பியில், அதாவது அண்டர் செக்ஷன் 9(5)ல் டிக்ளேர் பண்ணணுமா? இதுதான் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ எஸ், பி வந்து நோ. எல்லா இ காமர்ஸ் செல்லரும் டிக்ளேர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதான் பி. ஏ வந்து ஒவ்வொரு இ காமர்ஸ் செல்லரும் டிக்ளேர் பண்ணணும். டேபிள் நம்பர் 14 பார்ட் பி தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆன்சர் இன்னும் கம்மியாக இருக்கு. ஓகே, எல்லாருமே வந்து கண்டிப்பாக 14(b)ல டிக்ளேர் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ராங் ஆன்சர். டேபிள் நம்பர் 14(b) என்னங்கிறது நம்ம கொஸ்டின்லேயே போட்டிருக்கோம். அண்டர் செக்ஷன் 9(5)ல் இ காமர்ஸ் ஆப்ரேட்டரே டேக்ஸ் கட்ட வேண்டியது. ஓகேங்களா? ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 பர்சன் தான் இருக்காங்க. அந்த 2 பேர் மட்டும்தான் 14(b)ல காமிக்க முடியும். டேபிள் நம்பர் 14 பார்ட் பியில் காமிக்கக்கூடிய பர்சன் 2 பேர் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அண்டர் செக்ஷன் 9(5)ல் யார் யார் கவர் ஆகுறாங்கன்னு சொல்கிறேன். அதில் 4 பேர் தான் கவர் ஆகுறாங்க. அந்த 4 பேர் யாருன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர். ஸோ அதுவும் கம்பெனி பண்ணக்கூடாது. ஒரு பஸ்ஸு வச்சுருக்காங்க, ஆம்னி பஸ் வச்சு ஓட்டுறாங்க. அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோ ஒரு கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க தான் டேக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ரெகுலர் அண்டர் செக்ஷன் 9(1)ல். ஓகேங்களா? 9(5)ங்கிறது இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஆர்சிஎம் மெத்தடில் கட்ட வேண்டியது. ஓகேங்களா? அடுத்து அக்காமடேஷன் சர்வீசஸ். ஹோட்டல் வச்சுருக்காங்க, அக்காமடேஷன் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் அன்ரிஜிஸ்டர்ட் டீலராக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அண்டர் செக்ஷன் 9(5) அப்ளிகபிள் ஆகும். ரிஜிஸ்டர்ட் டீலர் டேபிள் நம்பர் 14 பார்ட் ஏல தான் காமிக்கணும். அடுத்து ரெஸ்டாரண்ட் சர்வீஸ். ரெஸ்டாரண்ட் சர்வீஸும் இப்போ கிருஷ்ணமூர்த்தி சார் கேட்ட மாதிரி ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸில் அவங்க இருக்காங்க அப்படின்னா, அதாவது 7,500 ரூபாய்க்கு மேலே ரெண்ட் வாங்கக்கூடிய ப்ரெமிசஸில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஸ்விக்கி சொமேட்டோ மூலமாக சப்ளை பண்ணாலும் அவங்க தான் டேக்ஸை கலெக்ட் பண்ணி கட்டணும். அதாவது ரெஸ்டாரண்ட் தான் டேக்ஸை கலெக்ட் பண்ணி கட்டணும். ஓகேங்களா? மற்றபடி ரெகுலர் ரெஸ்டாரண்ட் எல்லாருமே 9(5)ல் வந்துடுவாங்க. அடுத்து ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ். இது ரொம்ப ரேர். இப்போ ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக பண்ணால் சப்ளையர் அன்ரிஜிஸ்டராக இருந்தால் மட்டும்தான் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் லயபிள். ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் பண்ணுறவங்க தான் டேக்ஸ் கட்டணும். ஸோ இந்த 4ல் 2 பேர் வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா 2 பேர் அன்ரிஜிஸ்டராக இருந்தால் மட்டும்தான் கவர் ஆகும். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 பண்ணவே போகிறதில்ல. ஸோ அடுத்த 2 பேர், அந்த 2 பேர் யாருன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் பண்ணக்கூடிய அந்த அசசி கம்பெனி இல்லாத பட்சத்தில் அவர் தான் டேபிள் நம்பர் 14 பார்ட் பியில் காமிக்கணும். அடுத்து ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்க அதர் தேன் ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸில் இருக்கிறவங்க தான் டேபிள் நம்பர் 14 பார்ட் பியில் காமிக்கணும். இந்த 2% தவிர வேறு எந்த சப்ளை பண்ணக்கூடிய இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக சப்ளை பண்ணக்கூடிய அனைவரும் டேபிள் நம்பர் 14 பார்ட் ஏல தான் டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஓகே தானே? கிளியராக போகிறோமா இல்லை ஸ்பீடாக போகிறோமா? கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நானும், டைமும் போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்.
என்னோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகி 6 மாதம் ஆச்சு. நான் இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணணும்னு எனக்கு நான் விரும்புகிறேன். என்னோட கிளைண்ட் வந்து விரும்புகிறாரு. எனக்கு என்ன ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு? நான் அப்பலேட் அத்தாரிட்டியோ ஹைகோர்ட் போய் தான் அதை பண்ண முடியுமா? ஆமானா எஸ். வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. அப்பலேட் அத்தாரிட்டியோ இல்லை ஹைகோர்ட் போய் தான் பண்ண முடியும்னா ஆன்சர் எஸ். இல்லை நான் வந்து ரெவகேஷன் என்னால் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னா நோ. ஏவா பியா? எஸ்ஸா நோவா? ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஓகே, நிறைய பேர் பி தான் போடுறீங்க, ஒரு சிலர் மட்டும்தான் ஏ போடுறீங்க. ஆக்சுவலாக பி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா 1/10/2023 ரெவகேஷனுக்கான டைமை 270 நாளாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? 6 மாதங்கிறது 180 நாள் தான். ஸோ 1/10/2023 அப்புறம் நீங்கள் 270 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் ஃபார் ரெவகேஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 90 டேஸ் வந்து ஆக்சுவலாக வந்து 90 டேஸ் தான் ரெவகேஷன் ஃபார் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 30 டேஸாக இருந்தது. 1/10/2023 90 டேஸாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் 180 டேஸ் வந்து கண்டினியூஷன் ஆஃப் டிலே. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஃபார்ம்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். அந்த டேபிளில் நீங்கள் ரீசன் ஃபார் கண்டினியூஷன் ஆஃப் டிலேவும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணிங்கன்னா அது ஏடிசி அடிஷ்னல் கமிஷனருக்கோ ஜாயின்ட் கமிஷனருக்கோ போகும். அவர் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா திருப்பி அது ஜுடிஷியல் உங்கள் ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸ்க்கு வரும். ஸோ 270 நாளைக்குள்ளே நீங்கள் ஆன்லைன்லேயே ரெவகேஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர், அது வந்து ரெஸ்டாரண்ட்டாக கன்சிடர் பண்ணி காம்போசிஷன் ஸ்கீமில் 5% போக முடியுமா, இல்லை ரெகுலர் ஸ்கீமில் 5% போக முடியுமா? இதான் கொஷின். ஃபஸ்ட்டு எஸ் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பி வந்து என்னென்னா காம்போசிஷன் ஸ்கீம் எடுத்துக்க முடியாது. ஆப்ஷன் சி என்னென்னா ரெகுலர் ஸ்கீம் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். கொஷின் ஓகேல? ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏ காம்போசிஷன் ஸ்கீம் எடுக்க முடியாது, பி ரெகுலர் மட்டும்தான் எடுக்க முடியும். ஐடிசிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ரெஸ்டாரண்ட்னாலே ஐடிசி எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான். ஓகே, மிக்சடு ஆன்சர் தான் வருது. ஆன்சர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் பார்லருக்கு ஜிஎஸ்டி ரேட்டு 5%ஆ 18%ஆ? 5%னா ஏ, 18%னா பி? ஓகே ஓகே, ஸோ மேஜராக 5% வருது. ஒரு 3 பேர் மட்டும் 18% போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர். ஐஸ்கிரீம் பார்லர் ரெஸ்டாரண்ட்டாக கருதப்பட மாட்டாது. ஓகேங்களா? சர்க்குலர் நம்பர் 164 சொல்லியிருக்காங்க. ஐஸ்கிரீம் பார்லர் என்ன நடக்குதுன்னா அங்கே எதையும் தயார் பண்ணி சர்வ் பண்ணுறது இல்லை. ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணதை கொண்டு வந்து விற்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே குட்ஸு மட்டும்தான் சேல் ஆகுது, சர்வீஸ் இல்லை. ஸோ ரெஸ்டாரண்ட்டுங்கிறது சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே மேக்ஸிமம் வந்து குட்ஸு மட்டும்தான் சேல் ஆகுது, சர்வீஸ் ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான் இருந்தாலும் இது ரெஸ்டாரண்ட் கேட்டகரி கிடையாது, 18% தான் வரும் அப்படின்னு இந்த சர்க்குலரில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஐஸ்கிரீம் பண்ணுறப்போ காம்போசிஷன் ஸ்கீம் எலிஜிபிளே கிடையாது. ஸோ இவங்க ரெகுலர் தான் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆன்சர் சி தான் கரெக்டு. அதே மாதிரி இவங்களோட ஜிஎஸ்டி ரேட்டு 18%, 5 கிடையாது. ஓகேங்களா? ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஐஸ்கிரீம் பார்லர் ரெஸ்டாரண்ட் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஆர்சி 01B 01C சம்மந்தப்பட்டது. நம்ம எல்லாருமே இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நோட்டீஸ் பெருசாக யாருக்கும் வரலைனாலுமே ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுறப்ப நமக்கு பெரிய தலைவலியாக வந்து இந்த எரர் தான் நிற்குது. சிஸ்டம் இஸ் செக்கிங் டிஆர்சி 01C, சிஸ்டம் இஸ் செக்கிங் டிஆர்சி 01Bன்னு. ஸோ இதில் உள்ள கொஸ்டின் என்னென்னா, நான் ஒரு 1000 ரூபா ஜிஎஸ்டிஆர் 3 பில்ல என்னோட அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டியை கம்மியாக காமிச்சிருக்கேன்.
அதே மாதிரியோ இல்லை இது இன்னொரு கேஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. எக்ஸஸ் ஐடிசி ஒரு 1000 ரூபா எடுத்துட்டேன் 2பியில் வந்ததை விட. இப்போ எனக்கு டிஆர்சி 01B டிஆர்சி 01C எலக்ட்ரானிக்கலாக இஷ்யூ ஆயிடுமா இல்லை எனக்கு இஷ்யூ ஆகாதா? எஸ்ஸா நோவா? ஏன்னா அது வந்து சிஸ்டமே இஷ்யூ பண்ணக்கூடியது. நான் ஒரு ஃபிகரை அதிகமாக எடுக்கிறேன் அப்படிங்கிறப்போ இல்லை லயபிலிட்டியை கம்மியாக காமிக்கிறேங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்யூ ஆகிடுமா ஆகாதா? ஓகே, மிக்ஸ்டு ஆன்சர் வந்தது. இப்போ எல்லாருமே ஏன்னு கொடுக்குறாங்க. அதாவது டிஆர்சி 01Bயும் டிஆர்சி 01Cயும் கண்டிப்பாக இஷ்யூ ஆகிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஆன்சரை பார்த்துடலாம். ஓகே, ஆன்சர் என்னன்னா எல்லா கேஸுக்கும் அந்த மாதிரி டிஆர்சி 01B டிஆர்சி 01C இஷ்யூ ஆகாது. ஒரு ஸ்பெசிஃபைடு சம் ஒரு ஸ்பெசிஃபைடு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ரூல் 88Cலையும் 88Dலையும் இந்த 2 ரூல் தான் இந்த 2 ஃபார்ம் பற்றி பேசுது. ஓகேங்களா? ஸோ அந்த 2 ரூல்லையுமே கிளியராக ஒரே வேர்டு தான் கொடுத்துருக்குங்க, எக்ஸீட்ஸ் பை சச் அமௌண்ட் அண்ட் சச் பர்சன்டேஜ். ஸோ அந்த சச் அமௌண்ட் சச் பர்சன்டேஜுங்கிறது ஆக்டில் எங்கேயும் கொடுக்கல, எந்த நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுக்கல. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் அந்த அஜெண்டாவில் தான் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஃபிகர் வந்து மோர் தென் 20% ஆக இருக்கணும். அதே மாதிரி 25 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் டிஆர்சி 01B டிஆர்சி 01C இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கவுன்சில் அஜெண்டாவில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இது வந்து 20% அஸ் வெல் அஸ் மோர் தென் 25 லேக்னு கொடுத்துருக்குங்க. ஸோ இப்போ 25 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் நோட்டீஸ் வருமா, இல்லை ரேஷியோ படி 20% மேலே இருந்தால் தான் நோட்டீஸ் வருமா? ஸோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பெருசாக யாருக்கும் வந்த மாதிரி தெரியல. வந்திருந்தால் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கலாம். இது ஒரு சின்ன, ஏன்னா லாவில் வர வேர்டு வந்து எப்போவுமே ஸ்லைட்டாக கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக வந்து புரிஞ்சுக்க முடியல. பட் நீங்கள் மினிமம் ஃபிகர் வச்சுக்கிட்டாலுமே 20% மேலே இருந்தால் தான் நோட்டீஸ் வரும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பேசிக் கான்செப்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா நீங்கள் ஐடிசி இருக்குது 2Bயில் 1,19,000 எடுத்தீங்கன்னா நோட்டீஸ் வராது. சாரி, 25 லட்சம் வரைக்கும் நமக்கு லிமிட் இருக்குன்னா அது சேஃபர் சைடு தான். ஆனால் 20% மேலே எடுத்து ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. டிஆர்சி 01A சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டிமேஷன் இஷ்யூ பண்ணிட்டு தான் சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணுமா, இல்லை டிஆர்சி 01 டைரெக்டாக இஷ்யூ பண்ணலாமா? இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு டிஆர்சி 01A இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஆப்ஷன் ஏ. இல்லை டிஆர்சி 01 டைரெக்டாகவே இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. சார் நீலகண்டன் சார், மே மந்த் கொஸ்டின் மாதிரி இல்லை சார். அதில் வந்து எல்லாருமே வந்து மிக்ஸ்டு ஆன்சர் வந்தது, இல்லை தப்பான ஆன்சர் வந்தது. இதில் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் போடுறாங்க சார். எனக்கு வேர்க்குது சார். சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் சார். ஒருவேளை நம்ம புல்லட்டின்லாம் படிச்சிட்டாங்களோ? அஃப்கோர்ஸ் சார். டிஆர்சி 01 வந்து இது ஆக்சுவலாக இதெல்லாமே ஏப்ரலில் வந்த கொஸ்டின் தான் சார், புது கொஸ்டின்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ வந்து எல்லாருமே பி தான் மேஜராக போட்டிருக்கீங்க. ஸோ டிஆர்சி 01 டைரெக்டாக இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் டிஆர்சி 01 ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணணும்னு நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்ததுனால ஆக்டையே அமெண்ட் பண்ணிட்டாங்க. சாரி, ரூல் 142(1A)ல ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர் ஆஃபீஸர் ஷால் அப்படின்னு இருந்தது. ஷால் பிஃபோர் இஷ்யூ ஆஃப் நோட்டீஸ் அந்த இன்டிமேஷன் கொடுக்கணும்னு இருந்தது. அந்த ஷாலை ஒமிட் பண்ணிவிட்டு மேனு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஷால் கம்யூனிகேட்னு இருந்தது, அந்த ஷாலை ஒமிட் பண்ணிட்டாங்க. இப்போ கம்யூனிகேட் மட்டும்தான். ஸோ ஆஃபீஸர் நினச்சால் டிஆர்சி 01A கொடுத்துட்டு சோகாஸ் நோட்டீஸ் போகலாம், இல்லை டைரெக்டாக சோகாஸ் நோட்டீஸ் போய்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 18. ஒரு ஹோட்டல் சர்வீஸ் ரிசீவ்டு பை எஸ்இசட் யூனிட். ஒரு எஸ்இசட் யூனிட்டுக்கு நீங்கள் ஹோட்டல்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு நீங்கள் ஒரு சப்ளை பண்ணுறீங்க. அந்த சப்ளை இன்ட்ராஸ்டேட் சப்ளையா, இன்ட்ரஸ்டேட் சப்ளையா, இல்லை ஜீரோ ரேட்டட் சப்ளையா? இதுதான் கொஸ்டின்.
ஓகே. ஸோ நிறைய பேர் சிபி இது மிக்சடு ஆன்சர் தான் வருது. ஆன்சருக்கு போயிடலாமா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ வந்து ஹோட்டல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. பிளேஸ் ஆஃப் சப்ளை, நான் இந்த கொஷின்லேருந்து ஒரு சப் கொஷின் ஒன்று கேட்குறேன். இதே ஆப்ஷன் தான். கொஷின் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது, SEZ யூனிட்டு தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ அந்த ஹோட்டல் அந்த SEZ யூனிட்க்கு சப்ளை பண்ணது. அப்படிங்கிற பட்சத்தில் அது இன்ட்ரா ஸ்டேட்டா இன்டர் ஸ்டேட்டா? ஜீரோ ரேட்டடை விட்டுருங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை கான்செப்டுக்கு வருவோம். இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஏ, 2 பேர் ஏ கொடுத்துருக்காங்க. SEZம் தமிழ்நாடு, ஹோட்டலும் தமிழ்நாடு, ஒரே ஸ்டேட்டில் சப்ளை பண்ணுறாங்க. ஹோட்டல் லொக்கேட்டடும் தமிழ்நாடு. இன்ட்ரா ஸ்டேட்டா இன்டர் ஸ்டேட்டா? ஓகே. ஸோ நிறைய பேர் இன்ட்ரா ஸ்டேட்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. கொஷினை திருப்பி மாற்றி கேட்குறேன். ஓகே, ஆன்சர் போடாதீங்க. இப்போ அடுத்த கொஷின், அதிலே ஒரு சப் கொஷின் கேட்குறேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். ஓகே, ஹோட்டலும் தமிழ்நாட்டில் இருக்குது. SEZ யூனிட் வந்து கேரளாவில் இருக்குது. ஸோ கேரளாவில் இருக்கிற அவங்க ஸ்டாஃப் வந்து இங்கே வந்து தங்கிட்டு போகிறாங்க, ஏதோ ஒன்று. ஸோ அப்படிங்கிறப்போ நான் CGST கொடுக்கணுமா? அதாவது இன்ட்ராஸ்டேட் சப்ளையா? அது இன்ட்ராஸ்டேட் சப்ளையா? பிளேஸ் ஆஃப் சப்ளை எந்த கான்செப்ட்? ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு 3 கொஷின், இதுலேருந்து 3 கொஷின் கேட்டேன். 3 கொஷினை திரும்ப ஒரு தடவை தெளிவாக சொல்லிவிட்டு நான் ஆன்சர் போயிடுறேன். ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு SEZ யூனிட்டுக்கு சப்ளை பண்ணுறோம், ஹோட்டல் சர்வீஸ். SEZ யூனிட்டுக்கு எந்த சப்ளை பண்ணாலும் அது இன்ட்ரஸ்டேட் சப்ளையாக தான் கருதப்படும். ஓகேங்களா? IGST ஆக்டில் கிளியராக சொல்லியிருக்கு. SEZ யூனிட்டுக்கு என்ன வகையான சப்ளையாக இருந்தாலும், நீங்கள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கான்செப்டுக்கு வருவீங்க, அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை இங்கே அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது ஏங்கிறதையும் பின்னாடி சொல்கிறேன். ஸோ 2 பேரும் தமிழ்நாடாக இருந்தாலும் அது இன்டர்ஸ்டேட் சப்ளை தான். CGST வராது, IGST தான் வரும். அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் அது இன்டர்ஸ்டேட் சப்ளை தான். கான்செப்ட் என்ன? SEZக்கு என்ன சப்ளை பண்ணாலும் அது இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஓகேங்களா? செக்ஷன் 12(3)(c)ல IGST ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷால் பி த லொக்கேஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ஹோட்டலோட பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன சொல்லுவோம்? அந்த ஹோட்டல் எந்த ஊரில் இருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகேங்களா? அது ஆனால் செக்ஷன் 7(5)(b)ல அதே ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ளை டு SEZ ஷால் பி ட்ரீட்டட் டு பி எ சப்ளை இன் த கோர்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் காமர்ஸ். ஓகேங்களா? இன்டர்ஸ்டேட் ட்ரேட் ஆர் காமர்ஸ். ஸோ SEZக்கு பண்ணக்கூடிய எல்லாமே இன்டர்ஸ்டேட் சப்ளை தான், அது எந்த சப்ளையாக இருந்தாலும். ஸோ அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ 2 ப்ரொவிஷன் வேறு வேறு விஷயத்த சொல்லுது. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றப்ப என்னன்னா, பிரின்சிபிள் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்னு ஒரு சட்டம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சட்டத்தில் என்னென்னா, அது சட்டம் இல்லை, அது ஒரு கோட்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் என்னென்னா, எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரே ஆக்டில் 2 விதமான விஷயங்கள் வருதோ, ஸோ அப்படிங்கிறப்போ எப்படி அதை இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த கோட்பாடு, அந்த பிரின்சிபல் ஃபுல்லாமே எப்படி ஒரு சட்டத்தை இன்டர்பிரட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ அதில் என்ன சொல்லுதுன்னா, எப்பெல்லாம் 2 ப்ரொவிஷன் ஒரே விஷயத்தை சொல்லி அது கான்ஃப்ளிக்டாக வருதோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் ஷால் ப்ரிவைல் ஓவர் த ஜென்ரல் ப்ரொவிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது ஜென்ரலாக சொல்லுது, யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக SEZன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் தான் ப்ரிவைல். ஸோ அதுதான் முன்னாடி வரும். ஓகேங்களா? ஸோ IGST தான் அப்ளிகபிள். ஒரு அட்வான்ஸ் ரூலிங்லேயும் அதை கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டேன். சர்க்குலர் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சர்க்குலர்லையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இன்டர்ஸ்டேட் சப்ளை, IGST தான் வரும். ஆனால் அவங்க வேணும்னா அதை 0 ரேட்டடாக LUT அப்ளை பண்ணி 0 ரேட்டடாக போய்க்கலாம், இல்லை வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் போகலாம். அதுவும் ஆத்தரைஸ்டு ஆப்பரேஷனாக இருந்தால் மட்டும்தான். நான் ஆத்தரைஸ்டு ஆப்பரேஷனாக இருந்தால் IGST ஒரே மெத்தடு தான்.
ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 19. இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் ஆகலை. நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கல, அப்ளை பண்ணல, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதம் என்னோட கடைக்கு புது கடை ஃபர்னிச்சரும் ஸ்டாக்கும் வாங்கிட்டேன். ஓகேங்களா? நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஐடிசியை கிளைம் பண்ண முடியுமா? ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. நீங்கள் எஸ்ஆர் நோவை மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கப்புறம் என்னோட பழைய பில்லோட ஐடிசியை கிளைம் பண்ண முடியுமா? கிளைம் பண்ண முடியாது. ஏ. ஓகே. பி வந்து ரெண்டையும் கிளைம் பண்ணலாம். ஸ்டாக் மட்டும்தான் கிளைம் பண்ணலாம். சி. டி வந்து அசட்டை மட்டும்தான் கிளைம் பண்ணலாம். ஓகே, நிறைய பேர் பண்ண முடியாதுங்கிறீங்க, சிலர் ரெண்டையும் பண்ணலாங்கிறீங்க. மிக்சடு ஆன்சர்ஸ் வருது. ஓகே, சி கிருஷ்ணமூர்த்தி சார் சி போட்டிருக்காரு. ஓகே, ஸோ நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். சி தான் கரெக்ட். ஸோ ஸ்டாக்குக்கு வந்து நீங்கள் ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிற டேட்டில் உங்கள் ஸ்டாக் ஆன் ஹேண்ட் கையில் இருக்கிற ஸ்டாக்குக்கான ஐடிசியை ஐடிசி 01 ஃபைல் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிக்ஸ்டு அசட் ஃபர்னிச்சருக்கு வாங்கினதை கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த 2 செக்ஷனும் அதை பற்றி சொல்லுது. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்ன, அந்த பில் 1 வருஷத்துக்கு உள்ளே இருக்கணும், உங்களோட ஸ்டாக்கோட பில். ஓகேங்களா? மற்றபடி கிளைம் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின், வெதர் அ ரெஸ்டாரண்ட் could tap 18% GST to avail ITC. இதுக்கு நான் முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஸோ ஆப்ஷன் இது தப்பு, நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து 18% டேக்ஸ் ஆப் பண்ண முடியுமா ஐடிசி அவைல் பண்ணணுங்கிறதுக்காக? எஸ்னா ஏ, நோனா பி. இந்த ஆப்ஷனை பார்க்காதீங்க, நான் அதை அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, ஸோ நிறைய பேர் எஸ்ன்னு கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக இதுக்கு கிருஷ்ணமூர்த்தி சார் அப்போதே கேட்கும்போதே நான் பதில் சொன்னேன். ஆக்சுவலாக ஆன்சர் வந்து நோ. நீங்கள் ஐடிசி எடுக்கணுங்கிறதுக்காக 18% ஆட் பண்ண முடியாது. 18% ஸ்லாப் யாருக்குன்னா ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும்தான். நீங்கள் ஒரு 7500 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு யூனிட் இப்படி ஒரு நாளைக்கு வாடகை வாங்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க, சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு லக்ஸரி ஹோட்டலில் இல்லாத ரெஸ்டாரண்ட்டாக இருந்து நீங்கள் 18% ஆட் பண்ண முடியாது. 5% மட்டும் தான். 18%லாம் எடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 20/2019 வந்துருச்சு. ரெஸ்டாரண்ட் வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/10/2019 5% ரெஸ்டாரண்ட் ஃப்ளாட் 5% வித்தவுட் ஐடிசி. ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ் மட்டும்தான் 18% வித் ஐடிசி. ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ 18% ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஆப்ஷனல் கிடையாது, 5% மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதான் லாஸ்ட் கொஸ்டின். அடுத்து ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருந்தேன்ல, இது பிளேஸ் ஆஃப் சப்ளை சம்மந்தப்பட்டது. இதை மட்டும் கேட்டுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜிடிஏ இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஆர்சிஎம் பே பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். ஓகேங்களா? ஜிடிஏன்னு கூட வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு, அதோட பிளேஸ் ஆஃப் சப்ளை ரூல் என்னென்னா லொக்கேஷன் ஆஃப் த ரிசிபன். நம்ம போன டைமே பார்த்தோம். ஈவன் நீலகண்டன் சார் கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தார், எனக்கு அப்போ அது புரியல. அதுக்கப்புறம் அது புரியிறப்ப தான் ஒரு கொஷின் எனக்கு டவுட் வந்துச்சு. சார் கரெக்டாக நீங்கள் காம்போசிட் சப்ளையாக இருந்தால் என்ன வரும்னு கேட்டிருந்தீங்க லாஸ்ட் மீட்டிங்கில், கரெக்டா சார்? எஸ் சார். ஓகே, ஸோ காம்போசிட் சப்ளைங்கிறப்போ அது வந்து குட்ஸோட சேர்ந்து வந்துடும், அதனால வந்து அது ஐஜிஎஸ்டி தான். ஸோ குட்ஸுக்கு வேற பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வரோம். இங்கே சர்வீஸ் ப்ரொவைடர் ஜிடிஏ அதர் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க, சர்வீஸ் ரிசீவர் தமிழ்நாடு. ஓகேங்களா? நான் தான் சர்வீஸ் ரிசீவ் பண்ணுறேன். பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னன்னா லொக்கேஷன் ஆஃப் த ரிசிபன்ட். ஸோ தமிழ்நாடு தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஆனால் அவர் என்ன பில் பண்ணுவார், 2Bல ஐஜிஎஸ்டி போட்டு தான் பில் பண்ணுவார், கரெக்டா? ஸோ அவர் ஃபார்வேர்டு சார்ஜ்னா அது பண்ணுறது கரெக்ட், எந்த கொஸ்டினே கிடையாது. அவர் ஃபார்வேர்டு சார்ஜ்னா அவர் தான் டாக்ஸை கலெக்ட் பண்ணுறாரு, அவர் தான் கட்ட போகிறாரு. ஸோ மும்பையில் இருந்த ஒருத்தர் எனக்கு ஜிடிஏ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால், நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடு,
ஸோ எனக்கு ஐஜிஎஸ்டி தான் ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ அது கரெக்ட். ஓகேங்களா. இவர் ஆர்சிஎம் சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் டேக்ஸ் கட்ட போகிறது இல்லை, நான் தான் கட்ட போகிறேன். பிளேஸ் ஆஃப் சப்ளை அதே தமிழ்நாடு தான், ஆனால் கட்ட போகிறது நான். எனக்கு 2Bல ஐஜிஎஸ்டி வந்திருக்கும். நான் ஐஜிஎஸ்டி கட்டணுமா சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி கட்டணுமா? இதுதான் கொஷின். எனக்கும் ஆன்சர் தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா வித் எக்ஸ்பிளனேஷனோட எனக்கோ இல்லை சாருக்கோ சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிடலாம்.